பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். மதுரை அவனியாபுரம் ரிங் ரோடு பகுதியில் உள்ள அமிகா நட்சத்திர விடுதியில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு ஐரோப்பிய பாரம்பரிய முறைப்படி கேக் திருவிழாவிற்காக கேக் தயாரிக்கும் பணி துவங்கப்பட்டுள்ளது. முன்னதாக உலர் பழங்கள் மற்றும் உயர் ரக மதுபானங்களின் கலவை தயார் செய்யப்பட்டு 30 நாட்கள் பதப்படுத்துவதற்காக வைக்கப்பட்டது. அப்போது மதுரை டோக் பெருமாட்டி கல்லூரி மாணவிகள் கிறிஸ்துமஸ் பாடலை பாடினர். இது ஐரோப்பிய நாடுகளில் பாரம்பரியமாக கிறிஸ்துமஸையும் நியூ இயரும் புத்தாண்டையும் வரவேற்பு வண்ணமாக இந்த கிறிஸ்துமஸ் கேக் விழாவை கொண்டாடுகிறார்கள். அதை முன்னிட்டு மதுரையிலும் அமிகா ஹோட்டலில் இதை ஒரு சிறப்பான முறையில் 5 வருடமாக நாங்கள் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த வருடம் ஒரு சிறப்பான முறையில் மார்ச் ஃபாஸ்ட், கேக் மிக்சிங் வித் பேரல், அப்புறம் எங்களோட விஐபி சார் ராஜா சார் பட்டிமன்ற பேச்சாளர் மிக சிறப்பாக நடத்தி தந்திருக்கிறார். அப்புறம் எங்களுடைய அனைத்து HODகளும் இதற்காக உழைத்து இந்த ஈவெண்ட்டை ரொம்ப கிராண்ட் சக்ஸஸாக பண்ணியிருக்கோம். உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம். ஆண்டுக்கு ஒரு முறை நாங்கள் வேறு பிளான் செஞ்சு இந்த செரிமனியை டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போவோம். இந்த தடவை எங்களோட கிராண்ட் செரிமனி என்னென்னா, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஷோல்டர் பேக்கில் எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு பேரலில் போட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணணும். ஸோ அது ஒரு சிறந்த முறையில் நாங்கள் பண்ண ஒரு வித்தியாசமான முறை. அரியலூர் மாவட்டம் வாரணாசி அருகே கேஸ் சிலிண்டர் ஏற்றி வந்த லாரி கட்டுப்பாட்டு இழந்து கவிழ்ந்த விபத்தில் சிலிண்டர்கள் வெடித்து தீப்பற்றி எரிந்தது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த அரியலூர் தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதில் பலத்த காயமடைந்த லாரி ஓட்டுநர் கனகராஜ் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். திருப்பூர் நொய்யல் வீதியில் உள்ள மாநகராட்சி அரசு தொடக்கப்பள்ளியில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகளுக்கு வீடியோக்கள் மூலம் சைகை மொழி பாடம் கற்பிக்கப்பட்டது. அப்போது திரையில் காண்பிக்கப்பட்ட படங்களுக்கு ஏற்ப தங்களது உடல் மொழிகளை அசைத்து மாணவ மாணவிகள் சைகை மொழியை பயின்றனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆந்திராவில் வழங்கப்படுவதை போல் தமிழ்நாட்டிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மாற்றுத்திறனாளிகளை இதே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னால நாம ஒப்படைக்கும் போராட்டம் என்று ஜூலை 16ஆம் தேதி மாற்றுத்திறனாளி ஒப்படைக்கிறது, மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கிறதுங்கிற போராட்டத்தை நடத்தணும். அதுக்கு பிறகு ஜனவரி மாதம் 21ஆம் தேதி எல்லா மாவட்டங்களிலும் மாற்றுத்திறனாளிகள் சிறையை நிரப்புவது என்ற போராட்டத்தை அறிவித்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுக்கு பின்னால ஏப்ரல் 22ஆம் தேதி சென்னை கோட்டையை முற்றுகையிடுவது என்ற போராட்டத்தை கிட்டத்தட்ட 9000 பேருக்கு மேல சென்னையில ஆங்காங்கே பிடித்திருந்தாலும் சிறையில 9000 பேர் வைக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டே இருக்கிற அந்த காலத்தில் நம்முடைய நியாயமான இந்த அரசாங்கமாக இருக்கும் பட்சத்தில் மாற்றுத்திறனாளிகளுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நிறைவேற்ற வேண்டும். இந்த மாநில அரசு எல்லா வகையிலும் முன்னேற்றமான அரசு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடையில் உள்ள வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. மாவட்ட அமைப்பாளர் ஏகாம்பரம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருப்பத்தூர் மாவட்டம் கொடும்பள்ளி பகுதியில் மின்கசிவு காரணமாக சிவகாமி என்பவரது வீடு தீப்பற்றி எரிந்தது. இந்த தீ விபத்தால் வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களும் தீயில் கருகி சேதமானது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் வீடு முழுவதுமாக எரிந்து நாசமானது. வேலூர் மாவட்டம் தட்டப்பாறை பகுதியைச் சேர்ந்த விவசாயி சங்கர் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு காணாமல் போன நிலையில் தட்டப்பாறை ஏரியில் சடலமாக மீட்கப்பட்டார். விவசாயி சங்கர் ஏரியில் மீன்பிடிக்க வலைவிரிக்க சென்றபோது எதிர்பாராத விதமாக சேற்றில் சிக்கி உயிரிழந்திருப்பதாக போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவிலில்
இரவு நேர காவலாளிகளாக பணிபுரிந்து வந்த பேச்சிமுத்து மற்றும் சங்கரபாண்டியன் ஆகிய இருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கோவிலில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.